ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக எதுவும் கற்றுக்க போதில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண போதில்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அதை ட்ரை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்களால் சால்வ் பண்ண முடியல, உங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன், ஓகேவா? இப்போது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன நேம்னா ஸ்கொயர் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம இங்கே பண்ண மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணணும். இல்லைனா அது ரெக்டாங்கிளாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம். பட் பேசிக்காக ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். பைத்தான் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு தான். ஸோ இப்போது நீங்கள் எதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் தெரியலனா நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கு சில பேருக்கு வந்திருக்கலாம், சில பேருக்கு வராமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். சில பேர் எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டு என்னடா அதுன்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அது பிகினர் எல்லாமே பண்ணுற ப்ராப்ளம் தான். இப்போ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சா? க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட். இதில் நேம் என்ன கொடுங்க? ஸ்கொயர் இல்லையா? ஸோ கேப்ஸில் வேணால் ஸ்கேப்பில் அடிச்சுக்கலாம், ஸ்கொயர், ஓகேவா? க்ரியேட் கொடுத்துக்கிறேன். சிம்பிளாக நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இது லோட் ஆன அப்புறம் தான் நம்ம பெருசு பண்ண முடியும். பெருசு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வியூ கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணேன். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வியூ கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணேன், அவ்வளோதான். இப்போது இதில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ பண்ணி ஒரு பைத்தான் ஃபைல் சிம்பிளாக ஸ்கொயர் அப்படிங்கிற நேமில் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கொயர் எமோஜி காப்பி பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது கூட ஓகே தான். பட் இப்போது நம்ம சிம்பிளான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பிரிண்ட், ஃபர்ஸ்ட் பிரிண்ட், அப்புறம் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள். ஸோ இப்படி போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போது கீழே வந்து என்ட்ரு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இங்கே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த பேக்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து இந்த பாக்ஸ் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதையே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன், ஓகேவா? நமக்கு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ இருந்தாலே நினைக்கிறேன், இவ்வளோ இருந்தால் கூட போதும், ஓகேவா? நம்ம ஸ்கொயர்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேப் போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கேப் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை சிம்பிளாக காப்பி பண்ணிட்டு போய் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஸ்கொயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போட்டால் நமக்கு ஈஸியாக வந்துருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஸ்கொயர் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக போயிட்டு இங்கே போயிட்டு ரன் அப்படின்னு கிளிக் பண்ணி ரன் கொடுத்து இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர். இப்போது அதே நான் இங்கே போயிட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து சிடி டாட் போட்டு பேக் வந்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஐஆர்னு பண்ணனா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ சிடி ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ டிஐஆர்னு கொடுத்தா ஸ்கொயர்.py இருக்குது. ஸோ பைத்தான் ஸ்கொயர்.py என்ட்ரு அடிக்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ரெடியாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதான் வந்து இது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி இல்லாட்டியோ உங்களுக்கு கோடிங் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து இது உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கோடிங்கில் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அசைன்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஜாப் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கொயர் உள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து யூசர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுற மாதிரிலாம் டிசைனாக வந்து நிறையா ப்ரொஃபஷனலான ப்ரோக்ராமர்ஸ்லாம் அப்படி தான் எழுதுவாங்க, ஓகேவா?
ஸோ இப்படி தான் வந்து கோடிங்கில் வந்து பாக்ஸாக சார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனும் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம்.